ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி சிம்பிளான ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் இதில் அதிகமாக ஜரி ஒர்க்கும் நம்ம பீட்ஸு லைட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சைடு மட்டும் பேக்கில் ரைட் சைடில் மட்டும் நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் இதை ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐடியா பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இப்போதைக்கு இதை நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம். B7000 எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, கிளிப் ஸ்டோன்ஸ் அந்த மெட்டல் இருக்க ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்தாலே நம்ம B7000 தான் ஒட்டணும். அதுதான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது சீக்கிரம் எடுத்துக்கும். இதே மாதிரி ஐ ஷேப்லேயும் அந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒயிட் ஸ்டோனும் க்ரீன் ஸ்டோனும் ஒட்டியிருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க க்ளூ இது தான். ஃபுல்லாக இதை வச்சு தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்தது ஃப்ளவர் டிசைன் பண்ணலாம். இப்போ நான் 2 ஷேடு ஜரி எடுத்திருக்கேன். நல்லா டார்க் கோல்டில் ஒரு 3 லைன்ஸ் ஜரி அவுட்லைன் கொடுத்து உள்ளுக்கு அரும்பரும்பாக பெரிய பீடு சின்ன பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது லைட் கோல்டு தாம்பூர் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு உள்ளுக்கு 2 டியூப் பீடு அப்படியே வி ஷேப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம கோல்டு ஜரியில் செயின் போடும்போது ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான். நம்ம கண்டினியூஸாக தாம்பூர் ஸ்டிச் போடும்போது கேப் விழுகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு செயின் ஸ்டிச்சை சின்னதாக போடுறோமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். செகண்ட் லைன் போடும்போது நெருக்கமாக போடுங்க. கேப் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம செயின் போட்டிருக்க ஃபஸ்ட்டு செயினில் இன்டர்லாக் ஆகிற மாதிரி நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த கேப் இல்லாமல் இருக்கும். இப்போ தாம்பூர் ஸ்டிச்சு ஒரு 3 to 4 லைன்ஸ் போட்டோன்னே அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுது. சென்டரில் இருக்க குட்டி கேப்பில் நம்ம டியூப் பீட்ஸ் மட்டும் வச்சுப்போம். அதை வச்சாலே ஃபுல்லாக கவர் ஆகிடுது. வி ஷேப்பில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அப்படியே சரியிலேயே நம்ம டியூப்பை லோட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு தான் சென்டரில் இருக்க கேப்பில் நம்ம ஸ்டோனை சுற்றி டியூப் பீட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ரவுண்டாக கொடுத்துக்கலாம். இப்போது 2 ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2மே சரியில் தான் போட்டிருக்கோம். ஆனால் ஷேடு வேறு டயல்ஜி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இந்த ஐ ஷேப்புக்கெலாம் என்ன பண்ணியிருக்கோம்னா பீடு நல்ல ஷார்ப்பாக கொடுக்கணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்கதோட ஒரு பீடு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு திரும்ப 2வது பீடுக்கு அடியில் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும் பீடு. இப்போது நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு லாக்கு. எந்த அளவுக்கு குட்டியாக கீழே இழுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த நாட்டு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம இதை சுற்றி அவுட்லைன் 2 லைன் சரி கொடுப்போம். ஃபுல்லாக நம்ம பீடு கொடுத்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு லாக்கு, உள்ளுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அப்புறம் டபுளாக திரும்ப பீடு. அந்த ஷார்ப்புக்காக தான் நம்ம போடுறோம். கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த ஷார்ப் வரைக்கும் நம்ம ஒரு பீடு எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அந்த ஷார்ப் கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு பீடு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறோம். நம்ம நடுவில் ஸ்டோனை சுற்றி மைக்ரோ கட் டியூப் நம்ம போட்டுக்கிறோம். உள்நோக்கி தான் நம்ம நாட் போடணும். அந்த சர்க்கிள் போட்டுட்டு அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நமக்கு போட்டதுக்கப்புறம் இதை சுற்றி சரி எல்லாமே ஈவனாக போடாமல் ஒவ்வொரு ஃப்ளவரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஃபுல்லாக சிங்கிளாக அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம்
திரும்ப அடுத்த லைன் வந்து டபுள் லைன் தான் நம்ம வந்து சரி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து டியூப் ஒர்க் பண்ணலாம். டியூப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். நல்லா இந்த ஷார்ப்பெல்லாம் வந்து கரெக்டாக வரணும். எந்த அளவுக்கு வந்து குட்டியாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே நம்ம உள்நோக்கி போடுறதோட வெளியில் வந்து செயின் ஸ்டிச் போடுறப்போ நமக்கு கேப்பே வராது. ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ தாம்பூ ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக உள்ளே வந்து செயின் போடும்போது கேப் விழுகும். அதே வந்து அவுட்டரில் போடும்போது நமக்கு வந்து கேப் விழுகவே விழுகாது. இப்போது ஒரு 3 லைன்ஸ் வந்து 3 டியூப் வந்து நம்ம அப்படியே அரும்பரும்பாக வந்து 3 லைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி டபுள் லைன் வந்து சரி கொடுத்துட்டு அந்த சரிலேயே நம்ம வந்து அப்படியே டியூபையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். திரும்ப த்ரெட்டெல்லாம் மாற்றலை நான். இது போட்டுட்டு ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னா அந்த சரிலேயே தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் ஷேட் பார்த்திங்கன்னா நம்ம டயல்ஜி பிராண்டு தான். இதில் கொஞ்சம் திக்னஸ் வந்து அது ரொம்ப மெலிசாக இருக்கும். நம்ம பீடு போடுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஷார்ப்பாக டபுள் லைன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க்கு சீக்கிரம் முடியும். ஸோ நான் பீடு போட்டு அப்படியே அவுட்லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஃப்ளவர். அடுத்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாகவே சரியிலேயே நான் நடுவில் எந்த ஒரு பீட் ஒர்க்குமே பண்ணலை. அவுட்லைன் வந்து சரியில் 2 லைன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து நடுவில் கொடுக்குறோம். லாங் அண்ட் ஷார்ட்னா என்னென்னா நம்ம 2 செயின் வந்து லாங்காக கொடுத்துட்டு மேலேருந்து 2வது செயினை வந்து கொஞ்சம் வந்து லாங்காக இழுத்துட்டு வந்து 3rd ஸ்டிச் கீழே லாஸ்ட்டில் வந்து லாக் போட்டு திரும்ப நம்ம கொண்டு போவோம் ஸ்டிச்சஸ்ஸு. அதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட்டு. ஒன்று பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நடுவில் கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோனை சுற்றியும் செயின் லைன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் அண்ட் ஷார்ட் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக வந்து சரியில் டபுள் லைன் கொடுத்துட்டு திரும்ப லாங் அண்ட் ஷார்ட் கொடுக்குறோம். அந்த கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளவரில் வந்து வயலட் கலர் வந்து இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்றதுனால தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்து வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து நெக்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. டிசைன் வந்து நிறைய தெரியணும், ஆனால் வந்து சிம்பிளாகவும் நமக்கும் வந்து ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எங்கெங்கெல்லாம் வந்து பீட்ஸு போடணுமோ போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அங்கங்கே வந்து பெரிய பீடில் சுற்றி சுகர் பீடை வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அங்கங்கே இருக்க கேப்பில் வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி சிங்கிள் பீட்ஸை மட்டும் அங்கங்கே வச்சிடுறோம். இதுக்கு நாட்டெல்லாம் போட வேண்டாம். அப்படியே வந்துட்டு ஒரு பீடில் அப்படியே அந்த லாக்கை மாட்டி விட்டோம் அப்படின்னா லாக் விழுந்துடும். நமக்கு பீட் எடுக்கிறோம், அப்படியே ரிவர்ஸில் வந்து அந்த செயினை வந்து அந்த பீடோட போட்டு கீழே வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஸ்டிச் ஆகிடும். அவ்வளோதான். சிங்கிள் பீட் நாட்டுன்னு சொல்லுவோம் அது பேர். ஒரு பீடு போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து அப்படியே லாக் போட்டு விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து கண்டினியூஸாக ஒட்டினோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக நமக்கு நூலாக வரும். அது வராமல் இருக்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கையை வச்சு அந்த நரம்பு மாதிரி இருக்கிறத எடுத்து விடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை ஒட்டிட்டோம், இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த திரியாக இருக்கிறத எப்போ எடுக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்டோனெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நீடில் வச்சு எடுத்தோம்னாலே ரப்பர் மாதிரி வந்துடும். இப்போ ஸ்டிக் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி
நூல் நூலாக இருக்கும். நீடியில் வச்சு நம்ம எடுத்தோம்னாலே லப்பர் மாதிரி நமக்கு வந்து வந்துடும். ஃபுல்லாக வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் நம்ம வந்து கையிலையோ இல்லை ஊசியிலையோ வந்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி வருதா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லாவே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பிச்சு விட்டுருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ட்ரைனஸ் வந்து சுத்தமாக வந்து நம்ம க்ளூ வச்சது வந்து தெரியாது. நீங்கள் பாட்டில் வந்துட்டு ஈரத்துலேயே நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கரை மாதிரி ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அவுட்லைன் வந்து 3 லைன்ஸ் சரி போட்டுட்டு பக்கத்தில் நெருக்கமாக நான் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு போட்டு அப்படியே லைனாக கேப் விட்டு போட்டேன். அப்புறம் அதுக்கு சென்டரில் வந்து 2ஆம் நம்பரு ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ணி அப்படியே இடுகு புள்ளி மாதிரி நம்ம அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு நடுவில் வந்து பீடு ஆட் பண்ணுறோம். நல்ல பட்டையாகவும் வந்து நமக்கு பார்டர் தெரிகிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ சென்டரில் வரல, அப்போ ஒரு செயினை கழட்டிட்டு திரும்ப பீடை வந்து ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சென்டரில் ஒரு பீடு செயின் ஸ்டிச்சுமே வந்து நல்லா குட்டியாக போடுங்க. பெருசாக போடுறதோட சின்னதாக போட்டோம்னா தான் ஃபினிஷிங் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃப்ளவருக்கு கீழே நம்ம வந்து மணியாக தொங்குற மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் கீழே. இப்போது ஜரியில் போட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. இப்போது அதுக்கு நடுவில் வந்து அடுத்தது செயின் ஸ்டிச் போடுறோம். நடுவில் வந்து 3 பீடு இந்த மாதிரி கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து நெருக்கமாக இல்லாதனால ஒரு சுகர் பீடு வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணுறோன்ற வீடியோவை நம்ம போடலாம். ரொம்பவே வந்துட்டு சிம்பிளான ஒர்க்கு தான். 2 ஹவர்ஸில் நம்ம வந்து இந்த கழுத்தை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.